1 kV UPS 160Ah பேட்டரினா இப்போ ரெண்டு சேர்த்து ஜஸ்ட் 16000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துரு. 100 வாட்ஸ் ஓடுக்கு 18 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்கு டைமிங். 200 வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா 7.25 மணி நேரம் கிடைக்கும். 400 வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் சாலிடா உங்களுக்கு கிடைக்கும். காம்பாக்ட் சைஸா இருக்கும், நீங்க இடத்த வந்து அடைக்காது, சின்னதா ஸ்மார்ட்டா இருக்கும், எஃபிஷியன்சி இது அதிகம். பஜாஜ் கார்டு இருக்குன்னு சொன்னாக்கா நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்லேயே பண்ணி கொடுத்துடலாம். ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் போட்டால் சாலிடா ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு ரன் பண்ணிக்கலாம். இது போக உங்களோட வைஃபை ரவுட்டரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 140Ah பேட்டரியும் 950 UPS நம்ம கொடுக்குறோம்னா ரெண்டு சேர்த்து இப்போ ஆஃபர் வந்து நம்ம 14500 பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மூடி மட்டும் லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து டிஜிட்டல் வாட்டர் இருக்கிறது தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 8 மாசம் வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் வாட்டர் கம்மியே ஆகாது. இது ஒக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 9 வருஷம் சாலிடா வரும். இது 90Ah பேட்டரி 950 வாட்ஸ் UPS கொடுக்குறோம். ஜஸ்ட் 12500 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுப்போம். ஒக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எதனாலும் டோல் ஃப்ரீல புக் பண்ணா போதும், உங்க வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கோயம்புத்தூர்ல ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி இன்ஸ்டலேஷனோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்றோம். 110Ah பேட்டரி 950 வாட்ஸ் UPS கொடுக்குறோம். ஜஸ்ட் 13500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒக்காயில வந்து பார்த்தீங்கன்னா 2550 வாட்ஸ் UPS 160Ah பேட்டரியில 2 பேட்டரி வந்துடும். வெறும் ஜஸ்ட் 31000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு பியூர் சைன் வேவ். இது ஆன்லைன் மாடலும்பாங்க. ஸ்டார்டிங் வந்து 12000 ரூபாயிலிருந்து 30000 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கணும். எலக்ட்ரிஷியன்ஸ் கடைக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அவங்க விசிட்டிங் கடை காமிச்சாங்கன்னா கஸ்டமர் ப்ரைஸ் வந்து என்னால் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தருமோ உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் தான். ஒரு சில ஊருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டிலே ஆச்சுன்னா 2வது நாள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ப்ரோ, வீட்டுக்கு தேவையான இன்வெர்டர் UPS எல்லாமே நம்ம எங்கேயுமே கிடைக்காத மாதிரி கம்மியான பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம என்ன மாதிரி பிராண்ட் டீல் பண்றோம், நம்ம கிட்ட என்ன மாதிரி கிடைக்கும் ஆக்சுவலா? ஆனால் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒக்காயா தான். ஒக்காயில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது 1 kV UPS 160Ah பேட்டரினா இது UPS வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி, பேட்டரிக்கு வந்து 5 வருஷம் வாரண்டினா. இது மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கிடைக்காத ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெண்டு சேர்த்து ஜஸ்ட் 16000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 16000 ரூபா தான். வெறும் 16000 ரூபா தான். ஓகே, இப்போ நார்மலா இப்போ மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கு. இது எப்படி ப்ரோ நல்ல குவாலிட்டியா இருக்கும்? ஆனால் இது நல்ல குவாலிட்டியா இருக்கும்னா இது எல்லாமே ஆன் சைட் வாரண்டியோட வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் டோல் ஃப்ரீல புக் பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியர் டேரக்டாக வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாருனா. ஓகே, இப்போ இந்த பேட்டரி போடும்போது என்னென்ன ஆப்ரேட் பண்ணலாம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து 4 ஃபேனு, 8 லைட்டு, LED டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, வைஃபை ரவுட்டரு, அது போக நீங்கள் CCTV கேமரா வரைக்கும் எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு 2 BHK 3 BHK ஒர்த்தா இருக்கும், தாராளமாக போட்டு யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இதில் 100 வாட்ஸ் லோடு கொடுத்தீங்கன்னா 18 மணி நேரம் பேக்கப் கிடைக்கும். 18 மணி நேரம். ஆமாம். நீங்கள் மற்ற பிராண்டுக்கு இந்த பிராண்டுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா மற்ற பிராண்டில் வந்து டைமிங் வந்து வாயில சொல்லுவாங்க, இது 1 நாள் நிற்கிங்க 2 நாள் நிற்கிங்க. பட் ஒக்காயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். 100 வாட்ஸ் ஓடுக்கு 18 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்கு டைமிங். இது நம்ம அவங்களே ஸ்பெசிஃபிக்காவே சொல்லி எல்லாமே சர்டிஃபிகேட் டைம் உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி கம்பெனிலேருந்து செக் பண்ணி உங்களுக்கு வர்றது. 200 வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா 7.25 மணி நேரம் கிடைக்கும். 400 வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் சாலிடா உங்களுக்கு கிடைக்கும். சூப்பருங்க. ஆமாம். இப்போ இது பேட்டரி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன சைஸா இருக்கு. இது வந்து நீங்க சொல்ற அளவுக்கு எப்படி நான் கெபாசிட்டியா கொடுக்கும்? ஆனால் நீங்கள் மற்ற பிராண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஓகே, பட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இது காம்பாக்ட் சைஸாக இருக்கும். நீங்கள் இடத்த வந்து அடைக்காது, சின்னதாக ஸ்மார்ட்டாக இருக்கும். பட் அதை விட எஃபிஷியன்சி இது அதிகம். ஆமாம், அதெல்லாம் 150Ah வரும். பட் நம்ம ஒக்காயை பார்த்தீங்கன்னா 160Ah, அதை விட 10Ah எக்ஸ்ட்ரா இருக்கும். சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் அதை விட பேக்கப் டைமிங் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வீட்டில் ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம இதை வச்சு நீட்டாக வச்சுக்கலாம். இப்போ இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் எல்லாம் படாவா நல்லா பெருசாக தெரியும். பட் ஒக்காயை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வந்து காம்பாக்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்பவே காம்பாக்டாக சின்னதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இல்லை ஈஸியாக தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்வெர்டர். எல்லாம் வெயிட்டாகவும் இருக்காது. வெயிட் இருக்காதுண்ணா. ஓகே, இப்போ இதுலையுமே நம்ம எல்லாமே பார்த்துக்கலாமா? ஆமாம், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கரண்ட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ஆனு சார்ஜிங் 2 லைட் எரியும். UPS ஓகே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கும்போது எரியும், கரண்ட் போனாலும் எரியும். இந்த UPS ஆனுங்கிற லைட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போகும்போது மட்டும் உங்களுக்கு எரியும். ஓகே, இப்போ ஏதாவது ஃபால்ட்னா கூட இதிலே காமிச்சிடும். ஃபால்ட்டுங்கிற லைட் இருக்கும். இன்கேஸ் நீங்க மிக்ஸி கிரைண்டர் அதாவது கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் போட்டீங்க, அயன் பாக்ஸ் ஏதாவது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட்டுங்கிற ரைட் எரியும். அந்த டைம் மட்டும் நீங்க UPS ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மிக்ஸி எல்லாம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிடும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு செட்டே வந்து 16000 ரூபாய். இது காம்போ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 16000 ரூபாய்க்கு நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்றோம். இன்னொரு ஸ்பெசிஃபிக் என்னன்னா இப்போ நீங்க உங்கள்கிட்ட பஜாஜ் கார்டு இருக்குன்னு சொன்னாக்கா நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்லேயே பண்ணி கொடுத்துடலாம். வட்டி இல்லாம இனிஷியல் அமௌண்ட்டும் நீங்க கட்டாம 5 மாசம் இஎம்ஐல உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். ஓகே, இப்போ இந்த பேட்டரி வந்து யார் யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 BH வச்சிருக்கிறவங்க இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சிருப்பாங்க, கரண்ட் கட் ஆகும் அடிக்கடி. இதெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் போட்டால் சாலிடா ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு ரன் பண்ணிக்கலாம். இது போக உங்களோட வைஃபை ரவுட்டரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது என்ன மாடல் ப்ரோ ஆக்சுவலா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 140Ah பேட்டரியும் 950 UPS நம்ம கொடுக்குறோம்னா இது என்னன்னா நீங்கள் மற்ற பிராண்டில் வந்து 1 kV UPS 150Ah பேட்டரி என்ன எடுப்பீங்களோ அதோட சேம் பேக்கப் டைம் இந்த பேட்டரியில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக இருக்கும். ரெண்டு சேர்த்து இப்போ ஆஃபர் வந்து நம்ம 14500 பண்ணி கொடுத்துட்டு வெறும் 14500. வெறும் 14500. யார் யூஸ் பண்ணலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 BH சின்ன சின்ன ஆஃபீஸ், மளிகை கடை, சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். இதில் என்ன டைமிங்னா ஒரு ஃபேன் ஒரு லைட் கொடுத்தீங்கன்னா 100 வாட்ஸ் லோடுக்கு வந்து 14 மணி நேரம் உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். 14 மணி நேரம் சாலிடாக கிடைக்கும். ஓகே, இப்போ கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது இது எந்த டேமேஜ் எதுவுமே ஆகாது. இது எல்லாமே பியூர் சைன் வேவ்னா. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனால கரண்ட் போனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஆன்ல தான் இருக்கும், ஆஃபே ஆகாது. நீங்கள் ஸ்கொயர் வேவ் போட்டிங்கன்னா தான் ஒரு செகண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். சைன் வேவ் பொறுத்த வரைக்கும்
பேட்டரிக்கு என்னன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓ. கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கும். ஓகே, அதனால ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. டிஸ்டர்ப் ஆகாது. அது பாட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். மற்ற பேட்டரி கம்பேர் பண்ணும்போது இல்லை ஸ்பெஷலாக ஏதோ டெக்னாலஜி யூஸ் ஆனா பண்ணி. இதுல என்னன்னா நீங்க மத்த பேட்டரியில டிஜிட்டல் வாட்டர் ஊத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்கன்னா, ஓகே. இந்த ஒக்காயில எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் வாட்டர் ஊத்துறதுக்கு காம்பாக்டா கொஞ்சம் புது டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே. இந்த மூடி மட்டும் லைட்டா இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து டிஜிட்டல் வாட்டர் இருக்கிறது தெரியணும். ஓ. இந்த இதுல வந்து இந்த லெவல் வரைக்கும் டிஜிட்டல் வாட்டர் நம்ம ஊத்துனா போதும். ஓகே. நீங்க ஈஸியா ஊத்திக்கலாம். வெளியில தெரிக்காது, வெளியில படாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீங்க ஈஸியா ஊத்திட்டு மறுபடியும் இந்த மூடி எடுத்து நீங்க அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை குறையுங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது டிஜிட்டல் வாட்டர் வந்து ஃபுல்லா இருக்கும்போது இந்த கிரீன் கலர் மேல இருக்கணும். ஓகே. வாட்டர் கம்மியாக கம்மியாக அப்படியே கீழே இறங்கிட்டு வரும். இந்த ஆஃப் லெவல் வரும்போது எதெல்லாம் ஆஃப் லெவல் வருதோ அந்த மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம ஊற்றினா போதுமானதுனா. ஓகே. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 8 மாசம் வரைக்கும் டிஜிட்டல் வாட்டர் கம்மியாக ஆகாது. ஓ. நீங்க எந்த பிராண்ட் எடுத்தனாலும் கம்மியாகாது. நம்ம ஒக்காயா வந்து ஜப்பானீஸ் டெக்னாலஜி வருது. ஓகே. ஸோ டிஜிட்டல் வாட்டர் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கம்மியாகாது. ஓகே. அதுக்கப்புறம் எவ்ரி 4 months ஒருக்கா நம்ம டிஜிட்டல் வாட்டர் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். ஓ. நீங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பேட்டரியோட லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். ஓகே, இப்போ இது லைஃப்ல எவ்வளோ நாள் வரும்? இது ஒக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 9 வருஷம் சாலிடா வரணும். ஓகே. என்ன ரீசன்? இது வந்து ஜப்பானீஸ் டெக்னாலஜி தயாரிக்கிறது. ஓகே. நீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பேட்டரிக்கு மேல பிளஸ் மைனஸ்ல லைட்டா ஃபங்கஸ் ஆகும். ஓகே. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வெறும் டிஜிட்டல் வாட்டர் மட்டும் ஊத்திட்டு விட்டுருவாங்க. ஓகே. இப்போ நாங்க சேல்ஸ் பண்றோம், நாங்க வந்து ஊத்தும் போது ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க, இல்லைங்க ஆல்ரெடி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்களே ஊத்துக்கோன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேல இருக்கிற ஃபங்கஸை கவனிக்கவே மாட்டாங்க. ஓகே. இந்த ஃபங்கஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபங்கஸ் இந்த பிளஸ் வழியா தான் உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகும். ஓகே. ஸோ அந்த ஃபங்கஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பேட்டரி உங்களுக்கு சார்ஜ் ஆகிற வேல்யூ வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். ஓகே. வோல்ட் கம்மியாச்சுன்னா இந்த பேட்டரியோட லைஃப் அப்படியே கம்மியாயிரும். ஓ. உங்களுக்கு 100% ஆக வேண்டிய சார்ஜ் வெறும் 60% 65% ஆகும். ஓகே. ஸோ அந்த பேட்டரி வந்து அதுக்கப்புறம் கரண்ட் போகும்போது சீக்கிரமா ட்ரை ஆயிரும். ஸோ அதை சர்வீஸ் பண்ணும்போது ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வாட்டர் ஊத்தும்போது கம்பல்சரி இது மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஓகே. அது கஸ்டமரை நீங்க பண்ணாலும் சரி இல்லை எங்களை கூப்பிட்டீங்கனாலும் சரி நாங்க வரும்போது கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன மாடலில் பார்க்க போகிறோம்? ஆனால் இருக்கிறதுலே வந்து காம்பாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 90H by 950 வாட்ஸ் யூபிஎஸும் கொடுக்குறோம்னா. ஓகே. இது ரெண்டு சேர்ந்து காம்போ ஆஃபர் இப்போ ஜஸ்ட் 12,500 நம்ம பண்ணி கொடுத்தோம். 12,500 வெறும் 12,500. ஓகே, இது ஒரு 1 BHK வீடுக்கெல்லாம் போட்டு 1 BHK நல்லாம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஃபேனு, ஒரு 2 லைட்டு, அது போக சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்றவங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்டார்டிங் நம்ம கிட்ட பேட்டரினா என்ன பிரைஸ்? ஸ்டார்டிங் வந்து நம்மகிட்ட 11,000 இருக்குன்னா அது 11,000 இருக்கிறதுல சின்ன செட்னா. அது வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க, இல்லைன்னா ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன வீடு இருக்கு, அங்கே கரண்ட் போனால் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 11,000 செட்டு. இது 12,500 ஒரு 1 BHK அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பில்லிங் மட்டும் போடணும், கரண்ட் போச்சுன்னா எனக்கு பில்லிங் மட்டும் போடணும், அதுக்கிட்ட வேணும்னா அந்த இதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது லைஃப்ல எவ்வளோ நாள் வரும்? பேட்டரிக்கு வந்து 4 வருஷம் வாரண்டி, யூபிஎஸ்க்கு 3 வருஷம் வாரண்டி. 3 வருஷம் வாரண்டி, அது ஆன் சைட் சர்வீஸ் வாரண்டியோட வந்துடும். இப்போ நீங்கள் மற்ற பிராண்ட்லாம் ஒரு சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க வந்து சர்வீஸ் பண்ணணும். ஒக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனாலும் டோல் ஃப்ரீல புக் பண்ணால் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர். இப்போ இது வந்து நான் பேட்டரி வந்து வாங்கணும்னா எப்படிங்கண்ணா எல்லா ஊருக்குமே நீங்கள் அனுப்புவீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி இன்ஸ்டலேஷனோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் மூலியமா நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இந்த பேட்டரி வாங்கினா கூட இஎம்ஐ பண்ணிக்கலாமா? ஆமாண்ணா, மினிமம் 11,000 பேக்கேஜ்ல நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தீங்கனாலும் பஜாஜ் இஎம்ஐல 0% வட்டி இல்லாமல் 0 இனிஷியல் அமௌண்ட்டு நீங்கள் வந்து 5 மாதம் இஎம்ஐல நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன மாடலில் பார்க்க போகிறோம்? ஆனால் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 110Ah பேட்டரி 950 வாட்ஸ் யூபிஎஸும் கொடுக்குறோன்னா. ஓகே. இது ஒக்கையில் வந்து மற்ற பிராண்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, மற்ற பிராண்டில் 100Ah வரும்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 ரூபா 16,500 வரும். பட் ஒக்கையை வந்து பார்த்தீங்கன்னா 110Ah அதை விட 10Ah அதிகமாக கொடுப்பாங்க. ஓகே. டைமிங்கும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், ப்ரைஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது என்ன பட்ஜெட்டில்? இது ரெண்டு சேர்ந்து இப்போ காம்போவில் வந்து 13,500 நம்ம பண்ணி கொடுத்தோம். 13,500 ஜஸ்ட் 13,500 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இப்போ இது இன்ஸ்டலேஷனுக்குலாம் எக்ஸ்ட்ரா ஏதாவது சார்ஜ் ஆகுமா? கோயம்புத்தூருக்குள்ள வந்து ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓ சூப்பர். அதை ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் வெளியூர்ல வந்து வாங்குறீங்க, நாளைக்கு சர்வீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. நீங்கள் மற்ற பிராண்டெல்லாம் வாங்கினீங்கன்னா வாங்கினவங்க கிட்ட தான் வரணும். பட் நம்மளோட ஒக்காய் பிராண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டிம்பாங்க. ஆன்சைட் சர்வீஸுங்கிறது உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு 6 மாதம் கழிச்சு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா டோல் ஃப்ரீல புக் பண்ணீங்கன்னா சர்வீஸ் செஞ்சு டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ அந்த வாரண்டி டைமில் தான் இஷ்யூஸ்னா மாற்றிக்கலாமா? ஆமாண்ணா, இப்போ போர்டு தான் கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு போர்டே மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகே. பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% கம்ப்ளைண்ட் வராது. அப்படி கம்ப்ளைண்ட் வந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்குள்ளே வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பருங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்? ஆனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ 3 வீடு 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இருக்க கொஞ்சம் பெரிய பங்களாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 kV யூபிஎஸும் 2 பேட்டரியோட கேட்பாங்கண்ணா. இப்போ நீங்கள் மற்ற பிராண்டில் போகும்போது இதெல்லாம் 40,000 42,000 வரும். நம்ம ஒக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா 2,550 வாட்ஸ் யூபிஎஸும் 160Ah பேட்டரியில் 2 பேட்டரி வந்துடும். இது ரெண்டு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காம்போல நம்ம வெறும் ஜஸ்ட் 31,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 31,000. ஆமாண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிட்ட மிச்சம். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ப்ரைஸ் வைஸ் கம்மியாக வரும், காம்பாக்டாக இருக்கும், உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டியோட வந்துடும்னா
வித் 0 டவுன் பேமெண்ட் பஜாஜ் இஎம்ஐல பண்ணி கொடுத்துட்டு ஓகே. இப்போ நிறைய பேத்துக்கு அவங்க வீட்டுக்கு என்ன போடணும்னு டவுட்டாக இருக்கும். அவங்க கால் பண்ணும்போதே நீங்கள் அவங்க சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கறது வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் தானே. ஓகே 1 BHA 2 BHA இல்லை ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்களா, அவங்களுக்கு என்ன நீடுங்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன லோடு போட்டால் இன்வெர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும், என்ன பேட்டரி போட்டால் செட் ஆகும், அவங்களுக்கு என்ன பேட்டரிக்கு எவ்வளோ மணி நேரம் டைமிங் வேணும் எல்லாமே கேட்டுட்டு தான் நம்ம அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகே. உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும் கீழே தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரோம். நெக்ஸ்ட் இது என்ன மாடல் ப்ரோ? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ்னா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆன்லைன் யூபிஎஸ்லாம் கேட்பாங்க. ஓகே. அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏசி ஓடணும், கிரைண்டர் ஓடணும், மிக்ஸி ஓடணும், வீட்டில் எல்லா இது பர்பஸும் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். ஓகே. இது லுக் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சைன் வேவ். இது ஆன்லைன் மாடலும்பாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3K வந்து மேக்ஸிமம் 6K வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி ப்ரைஸும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். இது ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ் வருது? இது ஸ்டார்டிங் வந்து இன்வெர்டர் மட்டும் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 வந்து இருக்குண்ணா. 25,000. ஆமாண்ணா. ஓகே. இது அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆமாண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேட்டரி மாடல் மாற்றுறது வரும், 6 பேட்டரி மாற்றுறது வரும், 8 பேட்டரி மாற்றுறது வரும். அவங்களோட லோட் என்ன, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன தேவை, அவங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் பேக்கப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணி இதில் இந்த இன்வெர்ட்டருக்கு தகுந்த மாதிரி பேட்டரி போட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகே. இப்போ இந்த மாடல் வாங்குறாங்கன்னா இது என்ன ப்ரைஸ்லங்க ப்ரோ? ஆனால் இது ஆன்லைன் யூபிஎஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 12,000 30,000 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கணும். வெறும் 12,000 ஆமாம். இது யூபிஎஸ் ப்ரைஸ் மட்டும். பட் அதோட பேட்டரியோட ஆட் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் டிஃபரன்ஸ் வரும். ஓகே. நமக்கு எத்தனை பேட்டரி வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆமாண்ணா. அது என்னன்னா இப்போ 3KVக்கு 4 பேட்டரிஸ் வரும். 4KV போனீங்கன்னா ஒரு 6 பேட்டரிஸ் வரும். அந்த கேவி இன்க்ரீஸ் ஆக பேட்டரியோட கெப்பாசிட்டி உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வீட்டில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு குவாலிட்டியான யூபிஎஸ் இன்வெர்டர் பேட்டரி வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு சூப்பரான வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. தேங்க்ஸ். நம்ம பேர் என்ன, கம்பெனி என்னன்னு சொல்லி? என் பேர் மொய்தீன். மேக் பவர் சொல்யூஷன். நம்ம ஆஃபீஸ் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்குண்ணா. ஓகே. இப்போ பேட்டரி பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ எப்படிங்க ப்ரோ, இப்போ நம்ம சொன்ன ப்ரைஸ்க்கே எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்? கண்டிப்பாக. இப்போ நம்ம தமிழ்நாடு மார்க்கெட் சேனல் பார்த்து வர எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி இன்ஸ்டேஷனோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டெலிவரி நம்ம பண்ணலாம். ஆமாம். எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி இருக்கணும். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எலக்ட்ரிஷியன்ஸ் இருப்பாங்கல்ல, கடைக்காரங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்கு சப்ளை பண்ணா பண்ணுவீங்களா? கண்டிப்பாண்ணா. இப்போ அவங்க எலக்ட்ரிஷியன்ஸ் கடைக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அவங்க விசிட்டிங் கடை காமிச்சாங்கன்னா கஸ்டமர் ப்ரைஸ் வந்து என்னால் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தருமோ உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இப்போ வந்து வேற ஊர்ல இருந்து கேட்குறாங்கன்னா ஆர்டர் பண்ணாங்க எவ்வளோ நாள் அவங்க ரீச் ஆகும்? மேக்ஸிமம் 24 hours தான். ஒரு சில ஊருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டிலே ஆச்சுன்னா 2வது நாள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபீட்பேக்ல அந்த மாதிரி ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே கம்மி ரேட்டில் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு கஸ்டமர் அவங்க மூலமா நமக்கு ரெஃபரன்ஸ்லேயே நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. ஒக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் நல்ல மார்க்கெட் இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இன்வெர்டர் பேட்டரிலாம் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க பிரதருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேச அதுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ இருப்பாங்க. தேங்க்யூ.